மாசுபடுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அத்தனை அரசியல் கட்சிகளில் பல்வேறு சாயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து ஊர் நலனில் ஒன்றுபட்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, நம்முடைய ஊர் பாதிக்கப்படுமானால் எதிர்காலத்தில் நம் வாழ்வை என்னாகும் என்ற கேள்வியோடு வருகை தந்திருக்கிற பொதுமக்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கட்டாயமாக நாம் சொல்ல விரும்புவதெல்லாம், இங்கே பேசியவர்கள் பல்வேறு நம்முடைய போராட்டத்தை ஆதரித்து பேசுவதற்காக தன் வாழ்நாளையே உழவர் சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சொல்லீர் உழவன் செல்லமுத்து அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நாம் அத்தனை பேர் சார்பாக அவரை இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு இடுவாய் பகுதியில் இந்த குப்பை கொட்டுவார்களே, ஆனால் நிச்சயமாக பெருவாரியாக விவசாய பகுதியாக இருக்கிறது. நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தால் 75 ஏக்கர் நிலத்தை பட்டா போட்டு 2 சென்ட் என்று ஏழை எளிய மக்களை எல்லாம் வர வைத்து இடுவாய் கிராமத்தை தூய்மையான பகுதியாக மாற்றி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியை குப்பை மேடாக ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை திருப்பூர் மாநகராட்சி எடுத்திருக்கிறதை ஒருபோதும் இடுவாய் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்குத்தான் அனல் பறக்கிற வெயிலிலும் ஒன்றுபட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். காவல்துறைக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, நம்முடைய மங்களம் காவல் ஆய்வாளர் அவர்கள் புதியதாக பொறுப்பேற்றவுடன் இச்சுப்பட்டியில் நடைபெற்ற போராட்டம் நடைபெற்றது. அங்கே சென்று குப்பை கொட்ட வந்தவர்களை தடுத்தவர்களை கைது செய்தார். ஆனால் அதே மாநகராட்சியினுடைய துணை கமிஷனர் அவர்கள் அதற்கு முன்னத்த நாள் நிச்சயமாக குப்பை கொட்ட மாட்டோம் என்று கையொப்பமிட்டதற்கு பின்புதான் அந்த போராட்டத்தை அந்த பகுதி மக்கள் கைவிட்டார்கள். ஆனால் காவல் ஆய்வாளர் மாநகராட்சி யாருடைய நிர்பந்தத்தால் அந்த மக்களை கைது செய்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய காவல் ஆய்வாளருக்கு நான் சொல்லிக் கொள்வது, நாங்கள் ஏதோ சட்டத்துக்கு புறம்பாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற அவசியமில்லை. எங்கள் கிராமம் பாதுகாக்கப்பட்ட கிராமமாக, தூய்மையான கிராமமாக, நாங்கள் வாழ தகுதியுள்ள கிராமமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இச்சுப்பட்டி மக்கள் போராட்டமும். ஆனால் முன்னத்தனால் துணை கமிஷனர் அவர்கள் கையொப்பமிடுகிறார், இனி குப்பை கொட்ட மாட்டேன் என்று உத்தரவாதமாக கையொப்பமிட்டு விட்டு வந்தார். ஆனால் நம்முடைய காவல் ஆய்வாளர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கமிஷனரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும். அதுதான் யதார்த்த உண்மை. கையொப்பம் போடுவது அந்த ஊர் மக்களிடத்தில் வட்டாட்சியரும் சரி, பல்லடம் வட்டாட்சியரும் துணை கமிஷனரும் காவல் ஆய்வாளர் உட்பட அத்தனை பேரும் அங்கே அந்த கையொப்பம் இடுவதை கண்களில் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது எத்தகையிலும் சட்டத்திற்கு புறம்பான செயல். இடுவாயில் ஒரு கால், நான் இங்கே பேசிய காவல்துறை ஆய்வாளருக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஒரு கால் இடுவாயில் குப்பை கொட்டுவார்களானால் அத்தனை மக்களும் நாங்கள் அந்த வண்டியை விடாமல் தடுப்போம். அதில் மாற்று கருத்தில்லை. காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, எங்கள் நியாயமான கோரிக்கைக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். எங்களுடைய சுயநலத்துக்கல்ல, ஊர் பொது நலத்துக்கு நடத்துகிற அந்த போராட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். எங்களுக்கு மங்களம் காவல்துறை ஆய்வாளர் எங்கள் மங்களம் பகுதிக்கு உட்பட்டது. நீங்கள் எங்கள் போராட்டத்தின் நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனல் பறக்கிற வெயிலிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றால் எங்களுடைய நோக்கம், நாங்கள் வளர்ச்சிக்கு ஒருபோதும் எதிரானவர்களாக இருந்ததில்லை. அதே சின்னக்காளிபாளையத்தில் மூங்கில் தோப்பு மாநகராட்சி நிர்வாகம் பொதுநல அமைப்போடு நிறுவிய போது பாராட்டியவர்கள் இடுவாய் மக்கள், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சின்னக்காளிபாளையத்தில் திருப்பூர் தேவைக்காக சோலார் மின்சாரத்தை நிறுவிய போது பாராட்டியது இடுவாய் மக்கள். நன்மை செய்வது போது பாராட்டுவோம், எங்களுக்கு பாதிப்பு வருகிற போது எதிர்ப்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதற்குத்தான் இந்த கூட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை மாவட்ட நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் உணர்வுகளை மதித்து எங்களை மீண்டும் போராட்டத்திற்கு தள்ளாமல் நீங்கள் தடுக்க வேண்டும். அது காவல்துறையினுடைய வேலை என்பதை நாங்கள் சொல்லி, மீண்டும் எங்களை போராட்ட களத்திற்கு தள்ளாதீர்கள். எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் களத்தில் நின்று போராடி ஒரு குப்பை
ஒரு டேக்டரி குப்பை கூட இடுவாய் பஞ்சாயத்தில் மாநகராட்சி குப்பை கொட்டினார்கள் என்கிற செயலை ஒருபோதும் ஆமதிக்க மாட்டோம். அது மாரியம்மன் கோயில் இடமாக இருந்தாலும் பல்லடத்தம்மன் கோயிலாக இருந்தாலும் மாநகராட்சிக்கு சொந்தம் என்று சொல்லுகிற அந்த இடங்களிலும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதைத்தான் ஒன்றுபட்ட இடுவாய் கிராம மக்களும் ஒன்றுபட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் எழுப்பி இருக்கிறோம். இதை நீங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் எத்தனை பேருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் வருவதற்கு முன்னால் நம்முடைய மூங்கில் தோப்புக்கு சின்னக்காலை வளையம் வருகிறார். அங்கிருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், கோயில் காட்டுகளில் குப்பை கொட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் என்று சொன்னபோது செல்வகுமார் அவர்களை எல்லாம் வைத்துவிட்டு அப்போதே மாநகராட்சி கமிஷனரை போனில் அழைத்து இந்த பகுதி சுகாதாரமான பகுதி, தண்ணீர் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீராக இருக்கக்கூடிய பகுதி, இங்கே கொட்டக்கூடாது என்று சுகாதாரத்துறை அமைச்சரே கமிஷனருக்கு சொல்லுகிறார். அதற்கு பின்பும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்றால் இடுவாய் மக்களை கேனையன் என்று நினைத்து விட்டதா இந்த மாவட்ட நிர்வாகம் என்று இடுவாய் மண்ணில் இருந்து கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறோம், இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் முடிவை பரிசீலிப்பதல்ல, கைவிட வேண்டும். மாநகராட்சி நிர்வாகம் இங்கே வருகிற எண்ணத்தை கைவிட வேண்டும். இல்லை என்றால் எங்களை போராட்ட களத்திற்கு தூண்ட வேண்டாம் என்று கேட்டு, எத்தகைய போராட்டம் நடந்தாலும் விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டே சொல்லேருளவன் உட்பட என்னை போன்றவர்கள் உட்பட அனைவரும் உங்களோடு களத்தில் நின்று பணியாற்றி தடுப்போம் என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.